ஓம் சாய்ராம். நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சாய்சத் சரிதம்ல 16வது அத்தியாயம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எல்லா வசதிகளும் பொருந்திய ஒரு நபர், அதாவது பல தொழில் நிறுவனங்கள், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அன்பான மனைவி, அழகான குழந்தைகள், அன்பான சொந்தங்கள், இப்படி எல்லாமும் பொருந்திய ஒரு நபர். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக நிறைய முயற்சிகள் செய்கிறார். நிறைய நண்பர்கள் கிட்ட அதை பற்றி விசாரிக்கிறாரு. ஆனால் அவருக்கு சரியான விளக்கம் யார்கிட்ட இருந்தும் கிடைக்கல. பல நண்பர்கள் திட்டுறாங்க. ஏன்பா, உனக்கு புத்தி கெட்டு போச்சா? மூளை மழுங்கி போச்சா? நீ எதுக்கு சந்நியாசம் வாங்கணும்? சும்மா இருப்பா, நீ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காதே, வேலையை பாருப்போ அப்படின்னு திட்டுறாங்க நண்பர்கள். ஒரு சில நண்பர்கள் எடுத்து சொல்கிறாங்க, சந்நியாசம் வாங்குறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நீ சந்நியாசம் வாங்கிட்டா உன்னுடைய தொழிலாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உன்னையே நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் குடும்பங்கள் என்ன பண்ணும்? உன்னுடைய குடும்பம் என்ன பண்ணும்? இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவர் கேட்டுக்கிற மனநிலைமையில இல்லை. சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. அப்புறம் இதையே பல நாளாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, சந்நியாசம் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அதில் ஒரு நபர் சொல்கிறாரு, அதாவது நீ சந்நியாசம் வாங்குறதுல ரொம்ப உறுதியாக இருக்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் சொல்ல தெரியாது. இதை பற்றி நல்ல விஷயம் தெரிஞ்ச நம்ம பாபா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை சொல்லி அனுப்புகிறாங்க. இவரும் பாபாவை போய் பார்க்குறாரு. பாபா ஏதோ தியானத்தில் இருக்காரு. இவர் போகிறாரு. போயிட்டு பாபா கிட்ட தன்னை அறிமுகமும் செஞ்சுக்கிறாரு. பாபா கேட்கிறாரு, என்ன திடீர்னு சந்நியாசம் வாங்கணும்னு நினைக்கிற? ஏன் அப்படின்னு கேட்குறாரு பாபா. இவர் சொல்கிறாரு, இல்லை பாபா, நான் எல்லா சந்தோஷமும் நான் அனுபவிச்சிட்டேன். என்கிட்ட எல்லாமே இருக்குது. எல்லா சந்தோஷமும் நான் பார்த்துட்டேன். ஆனால் ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன், துறவிகள் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த துறவிகளின் சந்தோஷத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுன்னு நான் படித்தேன். அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும் பாபா அப்படின்னு சொன்ன உடனே பாபா புரிஞ்சுக்கிறாரு. இவர் உண்மையாகவே துறவியாகணும், சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கல. இருக்கிற அந்த சந்தோஷத்தையும் இவர் அனுபவிக்கணும். இதுக்கு தான் அவர் துறவு வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு பாபா புரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு நேரடியாக சொன்னால் புரியுமா? இத்தனை நண்பர்கள் சொல்லும்போது எப்படி அவாய்ட் பண்ணிட்டு போனாரோ அதே தான் பாபா சொல்லும்போதும் செய்வார். அதற்கு பிறகு அந்த நபர் குடும்ப வாழ்க்கையிலும் முழுமையாக ஈடுபட முடியாது, பொது வாழ்க்கையிலும் முழுமையாக ஈடுபட முடியாது. இவருக்கு சரியான ஒரு தெளிவை தரணும் அப்படின்னு பாபா முடிவு பண்ணிட்டாரு. அப்போ பாபா சொல்கிறாரு, சரி, நீ ஒரு 10 நாள் இங்கே இரு. உனக்கு துறவு வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு கொஞ்சம் புரிய வரும். அதற்கு பிறகு நீ துறவு வாழ்க்கையை பற்றி முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு பாபா சொல்கிறாரு. உடனே இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓ சரி பாபா, ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நான் எவ்வளவோ பேர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் என்னை திட்டினாங்க. நீங்கள் மட்டும்தான் பாபா எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பாபா. நான் இங்கே இருந்து துறவு வாழ்க்கைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாபா அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் இவருக்கு சொல்லி தர்றாரு. அதாவது அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை இவருக்கு தர்றாரு. துணியை வணங்குறதுக்கு சொல்லி தர்றாரு. இவர் செய்கிற சின்ன சின்ன வேலைகள், தோட்ட வேலைகள், இதெல்லாம் அவருக்கு சொல்லி தர்றாரு. அது இல்லாமல் பாபாவுக்கு அவருடைய பக்தர்கள் என்ன கொண்டு கொடுத்தாலும், அதாவது இனிப்பு பலகாரங்கள், உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை பகிர்ந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த சொல்லி தர்றாரு. அது இல்லாமல் அந்த நேரத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வெளியிலிருந்து வாங்கி அவங்களுக்கு தர்றாரு. மற்ற வீடுகளில் இருந்து சாப்பிடுவதற்கு உணவை கேட்டு வாங்கி அந்த உணவை எப்படி கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபா சொல்லி தராரு. இதெல்லாம் அவரும் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில், நாம் பாபா சொல்கிற எல்லாத்தையும் செய்கிறோம், நாம் கரெக்டாக இருக்கோம், நாம் துறவு வாழ்க்கைக்கு சரியான ஒரு நபர் தான் அப்படின்னு இவரே நினச்சிக்கிறாரு. அப்போ பாபா கிட்ட சொல்கிறாரு, பாபா, நான் எப்படி பாபா நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த துறவு வாழ்க்கை கிடைச்சிரும்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாபா சொல்கிறாரு, இருப்பா,
உடனே நீ முடிவு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. நிறைய இருக்கு இதில். தினமும் நீ கற்றுக்கிற அந்த விஷயங்களை தொடர்ந்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது தான் உனக்கு துறவு வாழ்க்கையினுடைய முழு தாத்பரியம் தெரியும். அதனால் பொறுமையாக இரு அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு சில நாட்கள் இப்படியே கழியுது. இன்னொரு நாள் பாபாவினுடைய பக்தர்கள் பொதுவாகவே ஒரு சில நாள் பாபா எல்லாரையும் உட்கார வச்சு நிறைய கதைகள் சொல்கிறது, பக்தி பாடல்கள் பாடுறது, இதெல்லாம் செய்கிறது உண்டு. அந்த மாதிரியான ஒரு தருணம். எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பாபா ஒரு சிறுவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட வீட்டை சொல்லி, அந்த வீட்டில் நான் ஒரு 5 ரூபாய் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சிறுவனும் போகிறான். போயிட்டு பாபா 5 ரூபாய் கேட்குறாரு அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் என்ன பதில் சொன்னாங்களோ அந்த சிறுவன் மறுபடியும் ஓடி வர்றான். என்ன தம்பியாச்சு அப்படின்னு பாபா கேட்குறாரு. பையன் சொல்கிறான், பாபா அவங்க வீட்டில் இல்லையா, 5 ரூபா இல்லையாம் பாபா. ஓ சரி, மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அதே போல தான் 5 ரூபாய் கேட்டேன்னு சொல்லு. அந்த வீட்டுக்கும் போகிறான் சிறுவன். பெருங்கையோடு வர்றான். மறுபடியும் பாபா ஒரு கடைக்கு அனுப்புகிறாரு. அந்த கடையில் போய் 5 ரூபா வாங்கிட்டு வா. மறுபடியும் போகிறான். மறுபடியும் வெறும் கையோடவே வர்றான். அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பக்தர் கேட்குறாரு, பாபா எதுக்கு பாபா 5 ரூபா கேட்குறீங்க? அவனும் ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றான். எதுக்கு பாபா அவ்வளோ பணம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் 5 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய தொகை. பாபா சொல்கிறாரு, எனக்கு ஒரு 5 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பக்தர் கேட்குறாரு, பாபா இது வரைக்கும் நம்முடைய ஆசிரமத்திற்கு வந்த பணத்தில் எல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. சேமிப்பு அப்படின்றது உங்ககிட்ட இல்லாமல் போச்சு. அதனால தான் பாபா நீங்கள் இப்போ எல்லார்கிட்டையும் 5 ரூபா கொடு 5 ரூபா கொடுன்னு கேட்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம்ல பாபா அப்படின்னு கேட்குறாரு அந்த பக்தர். அப்போ பாபா சொல்கிறாரு, நான் எடுத்து வச்சிட்டேன்னா இங்கே உட்காந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிற தகுதியை நான் இழந்துடுவேன். சேமிப்புங்கிறது எனக்கு எதுக்கு? எல்லாமே உங்களுக்கு தானே. எனக்கு எதுக்கு அது? அதனால தானே எனக்குன்னு நான் எதையுமே வச்சுக்கல. நமக்கு வேணுங்கிறத அன்னைக்கு ஆண்டவன் நமக்கு தருவான், அவ்வளவுதான் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஆனாலும் பாபா மறுபடியும் அந்த சிறுவனை கூப்பிடுறாரு. கடைசியாக அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் 5 ரூபாய் கேட்டேன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சிறுவனும் போகிறான். மறுபடியும் அதே தோல்வியோடு வர்றான். அந்த வீட்டில் 5 ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 5 ரூபாய் அப்படிங்கிறது அப்போது பெரிய தொகை. அது 4-5 வீட்டில் கேட்டும் அந்த சிறுவனுக்கு 5 ரூபாய் கிடைக்கல. அந்த சிறுவன் ரொம்ப வாடி போயிட்டான். பாபா ஏதோ கேட்குறாரு, நம்மளால எல்லா வீட்டுக்கும் போக முடிஞ்சது, ஆனால் அந்த 5 ரூபாய் எங்கே கேட்டுமே இல்லையே அப்படின்னு அந்த சிறுவன் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறான். யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாபா, என்கிட்டையும் கொஞ்சம் பைசாக்கள் தான் இருக்குது, நீங்கள் கேட்ட 5 ரூபாய் இல்லை பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டை பையிலிருந்து ஒரு சில நாணயங்களை எடுத்து கொடுக்குறான். அந்த நாணயத்தை வாங்கின பாபா, இந்த துறவு வாழ்க்கையை வாழணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவரை எழுப்புறாரு. நீங்கள் வாங்க அப்படிங்கிறாரு. அவர் எழுந்துக்கிறாரு. பாபா கிட்ட போகிறாரு. பாபா அந்த சிறுவன் கொடுத்த ஒரு சில நாணயங்கள் 5 ரூபாய் கிடையாது, அது ஒரு சில நாணயங்கள் மட்டும்தான். ஓரணாவோ 2 3 அதுதான் அந்த பணக்கார நபர்கிட்ட கொடுக்குறாரு. இந்தா, இது உன்னோட சேமிப்பில் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அவர் கையில் கொடுக்குறாரு. அந்த நபர் கேட்குறாரு, எதுக்கு பாபா எனக்கு சேமிப்பெல்லாம் அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு. ஆமாப்பா, இது உன்கிட்ட இருக்க வேண்டிய பணம், வச்சுக்கோ அப்படிங்கிறார். எதுக்கு பாபா? நான் தான் துறவு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேனே, எனக்கு எதுக்கு பாபா பணம் அப்படிங்கிறாரு. நீ துறவு வாழ்க்கைக்கு சரியான நபர் கிடையாது, உனக்கு துறவு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நபருக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுது. என்ன பாபா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாபா சொல்கிறாரு, நான் உன்னுடைய கண் முன்னாடி தான் அந்த சிறுவனை ஒரு 4-5 வீட்டுக்கு அனுப்பி 5 ரூபாயை வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன். அவனும் ஒவ்வொரு வீடாக போயிட்டு தோல்வியோடு வந்தான். இது வரைக்கும் அந்த 5 ரூபாய் அந்த குழந்தைக்கு கிடைக்கல, என் கைக்கும் வரலை. ஆனால் நீ நினச்சிருந்தேனா அந்த 5 ரூபாய் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாரு. லேசாக புரியுது அந்த நபருக்கு. எதுவும் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வில் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அதாவது அவர் சட்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல,
இல்ல பாபா, 5 ரூபாய் தானே, நானே துறவு வாழ்க்கை வாழணும்னு இருக்கேன். என் குடும்பத்துக்கு எவ்வளவோ பண வசதி இருக்கு. 5 ரூபாய் தானே, நான் தரேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. அந்த மைண்ட் அவருக்கு வரல. அந்த எண்ணம் அவருக்கு வரல. அந்த ஆசை அப்படின்றது மனசுல ஏதோ ஒரு பக்கம் இருந்ததால தான் அந்த வார்த்தை, தரேன் அப்படிங்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல. அதை பாபா புரிய வச்சாரு. யார் ஒருவன் துறவியாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறானோ, அந்த வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறவனுக்கு முதல்ல அவன் கட்டுப்படுத்த வேண்டியது ஆசை. தனக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை, தன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை, இதெல்லாம் யார் ஒருத்தன் கட்டுப்படுத்துறானோ அவர்தான் துறவு வாழ்க்கைக்கு சரியான ஒரு நபர். நான் உன்னை குறை சொல்லல. நீ துறவு வாழ்க்கை வாழ நினைக்கிறத நான் குறை சொல்லல. ஆனா அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்கு. உன்னை நம்பி பல தொழிலாளர்களின் குடும்பம் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய உதவி தேவை. எனக்கு இந்த 5 ரூபாய் பெரிய தொகையாக இருந்தாலும் கூட உன்னுடைய அந்த சொத்துக்களின் மதிப்பு அப்படிங்கிறது உனக்கு எவ்வளவு உயர்ந்தது அப்படின்றது அதெல்லாம் அடுத்த பட்சம். ஆனா உன்னுடைய சேவை, உன்னுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில நீ இருக்கும் பொழுது தான் மற்றவங்களுக்கு நீ உதவி செய்ய முடியும். உன்னை நம்பி இருக்கிற மற்ற குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னா நீ துறவு வாழ்க்கைக்கு போகக்கூடாது. அதற்கான மனப்பக்குவமும் உனக்கு கொஞ்சம் கம்மி தான். அதனால உனக்கு துறவு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு பாபா. அதாவது அவர் துறவு வாழ்க்கை வாழறேன் அப்படின்னு சொன்னதை பாபா எந்த ஒரு குறையும் சொல்லாமல் வேணாம் அப்படிங்கிறத ரொம்ப பக்குவமாக எடுத்து சொல்லிட்டாரு. அவருடைய அந்த பணம் அவருக்கும் உதவியாக இருக்கு. அவரை நம்பி இருக்கிற பல குடும்பங்களுக்கும் தேவைப்படுது. இவர் துறவுக்கு வந்துட்டாருன்னா பல மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு பாபா புரிஞ்சிருந்தாரு. அதனால ரொம்ப நாசுக்கா எடுத்து சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு அந்த நபர் புரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு எல்லாமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பகிரணும். நம்ம கிட்ட இருக்கிற பணமாகட்டும், உணவாகட்டும், செல்வமாகட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு மட்டும் கிடையாது, அது மற்றவங்களுக்கும் நாம தரணும் அப்படின்ற கருத்தை அந்த நபர் அன்னைக்கு புரிஞ்சுக்கிறாரு. துறவு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் தன்னிடம் உள்ள சொத்துக்களை, பணத்தை, உணவை எல்லாமும் மற்றவங்களுக்கும் கொடுத்து வாழும் பொழுது அது இன்னும் பெரிய சந்தோஷத்தை தரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை பாபா அன்னைக்கு அந்த நபருக்கு புரிய வச்சாரு. அதற்கு பிறகு அந்த நபர் துறவு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ரொம்ப ஏங்கி போயிருந்த இந்த நபருக்கு புரிஞ்சது. தான் துறவு வாழ்க்கை மேற்கொண்டால் தான் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்போம். நாம இப்போ இருக்கிற வாழ்க்கையில நாம மட்டும் இல்லாம நம்மளை நம்பி இருக்கிற பல குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கு பிறகு தான் செய்த தவறையும் உணர்ந்தார். தான் செய்ய இருந்த பெரிய தவறை பாபா மாற்றியதை பக்குவத்தோடு அவர் ஏத்துக்கிட்டாரு. அதற்கு பிறகு அவர் பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதற்கு பிறகு அவருடைய தொழில் நிறுவனங்களில் ஷீரடி மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுடைய குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தன்னுடைய சொத்துக்கள்ல பாதி அளவுக்கு மேல அவர் தானம் தந்ததாக சச்சரிதம் புத்தகத்துல போட்டிருக்காங்க. இதுதான் சாய்சத் சரிதத்துல உள்ள 16வது அத்தியாயம். இன்னைக்கு இந்த சாய்சத் சரிதம் 16வது அத்தியாயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஜெய் சாய்ராம்.